ஒரு ஆர்ஓ சிஸ்டமில் யூஸ் பண்ணுற டிடிஎஸ் கண்ட்ரோலர். இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலருங்கிறது ஆக்சுவலாக ஃபில்டர் கிடையாது, இது ஒரு வால்வு தான் இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாட்டரில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு வாட்டர்னு எடுத்துக்கிட்டால் அதில் 2 விதமான கண்டென்ட் இருக்கும். ஒன்று டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஎஸ்எஸ்னா டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்னா இது கண்ணால் பார்க்க முடியும். சாண்டு, சில்ட்டு, சில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் தண்ணியில் இருக்கும். வந்துட்டு இது கண்ணால் பார்க்க முடியும், ஈஸியாகவும் இதை வந்து ஃபில்டர் பண்ண முடியும். இதுதான் டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிசால்வ்டுனா தண்ணியில் கரைஞ்சி இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கால்சியம், மெக்னீசியம், அயனு, ஜிங்கு, காப்பர் இந்த மாதிரி சில மினரல் கண்டென்ட்டு கரைஞ்சி தண்ணியிலே கரைஞ்சிருக்கும். இதை பார்க்குறதுக்கும் முடியாது, இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் ரொம்ப கடினமானது. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற போர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே 500 ppm 700 ppm அந்த ரேஞ்சில் தான் மினிமமே போர் வாட்டரில் டிடிஎஸ் இருக்கும். வந்துட்டு ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க. மில்லியனில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு இந்த டிடிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மீடியம் ரேஞ்சுனா 1000 1500 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதே ஹை ரேஞ்சுனா அபவ் 2000 2500 3000 அபவ் 4000 அபவ் கூட சில இடங்கள்ல போர் வாட்டர் இருக்கும். ஸோ இந்த போர் வாட்டர்லாம் அளவுக்கு அதிகமாக மினரல்ஸ் இருக்கும்போது நம்ம அதை குடிக்க முடியாது. ஏன்னா உப்புத்தன்மை அதில் அதிகமாக இருக்கும், அதனால நம்ம அதை குடிக்க முடியாது. அதுக்காக வேண்டி தான் நம்ம ஆர்ஓ சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஆர்ஓ சிஸ்டம் யூஸ் பண்ணும்பொழுது அதில் உள்ள சால்ட்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி நமக்கு குடிக்கிறதுக்கு தேவையான பர்டிகுலர் ppmல நமக்கு குடிக்கிற தண்ணி நமக்கு கிடைக்கும். அதனால தான் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ 500 சால்ட் வந்து ஆர்ஓ பண்ணும்போது 20 to 40 ppm அந்த அளவுக்கு குறைஞ்சிரும். இதே இப்போ சில இடங்களில் உள்ள ஆற்று தண்ணி வெல் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே டிடிஎஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கும். வந்துட்டு இப்போ ஆற்று தண்ணியில் எடுத்துக்கிட்டால் இப்போ 40 ppm 50 ppmலேருந்து அப் டு 100 ppm மேக்ஸிமம் பார்த்தா 120 ppm அந்த ரேஞ்சில் தான் ஆற்று தண்ணியில் நமக்கு மினரல்ஸ் கண்டென்ட் இருக்கும். வந்துட்டு இப்போ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது, இப்போ ஆற்று தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது நமக்கு 10 ppm கீழே வந்து போயிடும் ஆர்ஓ பண்ணும்போது. அப்போ அந்த மாதிரி சிஸ்டமில் தான் இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபில்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஆர்ஓவில் இருந்து பியூரிஃபை ஆன வாட்டர் வரும், அதை ஸ்டோரேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த டிடிஎஸ் கண்ட்ரோல் மூலமாக ரா வாட்டர் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக அந்த பியூரிஃபைடு வாட்டரோட ஆட் பண்ணி விடுவோம். வந்துட்டு அதுதான் இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலரோட வேலை. இப்போது ஆற்றுலேயே ஃபில்டர் ஆகும்போது இப்போ 40 ppm 50 ppm இருக்குன்னா அதை ஃபில்டர் பண்ணி வரும்போது 10 ppm அப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு 10 ppm வருது, நம்ம பியூரிஃபைடு வாட்டர் வருதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. இப்போ ஒரு 20-40 ppm தேவைன்னா இந்த ரா வாட்டர் வந்து இந்த டிடிஎஸ் கண்ட்ரோலர் வரையும் ஆட் பண்ணுவோம். இது ஒரு நாப் மாதிரி இருக்கும். வந்துட்டு இதுதான் லெஃப்ட் சைடில் அப்படி லூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து